அனைவருக்கும் ராஜ் டிவி நண்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 18 ஆகஸ்ட் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்தசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் இன்பகரமான நாளாக வருகிறது. எல்லா விதமான முயற்சிகளிலும் சத்தியமான வெற்றி என்பது உறுதி. கடவுளுடைய ஆசீர்வாதம் நேரடியாக இன்று உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் மறக்க முடியாத சில நினைவுகளை தரும். நண்பர்களின் மூலியமாக ஆதாயம், தாயுடைய பாசம், அன்பு, காதல் இதையெல்லாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக ரிஷபராசி நேயர்களுக்கு வருகிறது. அனைத்து மிதுனராசி நேயர்களுக்கும் இன்றைய நாள் என்பது ஒரு பொற்கால நாளாக வருகிறது. பல தடைகளை மீறி வெற்றி கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். நெடுந்தூர பயணத்தில் இந்த பல வருஷங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய லட்சியங்களில் ஒன்று நிறைவேறும். அப்படிப்பட்ட பொன்னான வெற்றிகளை தரக்கூடிய அற்புதமான நாளாக வருகிறது. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது நண்பர்களின் மூலியமாக அனுகூலம் தரக்கூடிய நாள். பெற்றோர்கள் மூலியமாக ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாள். பிள்ளைகளின் மூலியமாக பெருமையை தரக்கூடிய நாள். அனைத்து சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் நல்ல விதமான செய்திகள் வரக்கூடிய நாள். இன்றைய நாள் அனைத்து கடகராசினியர்களுக்கும் சில மிகப்பெரிய உயர்வுகளை தரும்படியான அற்புதமான நாளாக வருகிறது. சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுடைய நம்பிக்கை என்பது அதிகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சி கொஞ்சம் சேரும் பொழுது நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவில் சில வெற்றிகள் வந்து குவியும். இன்றைய நாளில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மந்திரம் வேகத்துடன் சேர்ந்த விவேகம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொற்கால நாளாக வருகிறது. சொந்த பந்தங்கள் மூலியமாக பல இன்பமான நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய யோகம், சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகளை செய்யக்கூடிய பாக்கியம், நிலம் வாங்குவது, நகை வாங்குவது போன்ற அனைத்து சுப விஷயங்கள், சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதையெல்லாம் தரக்கூடிய நாளாக வருகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றாக சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை தரக்கூடிய நாள். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். அப்படி தொடங்கும் பொழுது அந்த பேச்சுவார்த்தை ஒற்றுமையில் முடியும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் எதிரிகளை வெல்லக்கூடிய நாள். எதிரிகளை பந்தாடி வெல்லக்கூடிய நாள். எத்தனை பெரிய துரோகம் செய்தவராக இருந்தாலும், எத்தனை பெரிய தடங்கல்களையும் தடைகளையும் கொடுப்பவர்களாக இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய வெற்றி கொடியை நாட்டப் போகிறீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகூலம் தரக்கூடிய நாள். என்னதான் வாழ்க்கையில் இருந்தாலும் கடவுளுடைய அனுகூலம், ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா அந்த வாழ்க்கை வேஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இன்று வருகிறது. எண்ணியது முடிதல் வேண்டும். இன்றைக்கு நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பண பரிமாற்றங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் பொருளாதார நிலை உயர்வு தரும். கும்பராசி நேயர்களுக்கு தடைகளை தகர்த்து வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. ஏழரை சனியின் பாதிப்பினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கும்பராசினியர்களுக்கும் சனி பகவானே கொஞ்சம் மனங்குளிர்ந்து உங்களுக்கு நல்லது செய்வ வகையில் ஈடுபடுவார். இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவினையாகும். அனைத்து மீனராசி அன்பர்களும் இன்று மன உறுதியுடன் செயல்படப் போகிறீர்கள். இழந்தது போதும், ஏமாறியது போதும், இனிமேல் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற முடிவை நீங்கள் இன்று எடுத்தாக வேண்டும். இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வரும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கும். இன்று 18 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.